வணக்கம் சார். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மெடிக்கலுக்கான சாஃப்ட்வேர் இது. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் ஐடி நேம் கேட்கும். யூசர் ஐடி பார்த்திங்கன்னா யூசர் நேம் பார்த்திங்கன்னா 123, பாஸ்வேர்டு 123. நம்ம நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புலேயே பாஸ்வேர்டு போட்டு தருவோம். இது டெமோ வீடியோங்கிறதுனால அப்படி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் இருக்கும், என்ட்ரி இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும். மாஸ்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே மாஸ்டர்ஸில் தான் வரும். கம்பெனி, கேட்டகிரி, ப்ராடக்ட்டு, டாக்டர், ஸ்டாஃபு, பேஷண்ட் அண்ட் சப்ளையர் எல்லாமே இதில் தான் வரும். அப்புறம் இதில் வந்து பேஷண்ட் அண்ட் சப்ளையரும் நம்ம இதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபு என்னென்ன ஸ்டாஃப் நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட கோடு, அவங்க நேமு எல்லாமே நம்ம இதிலே அட்டனன்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேரில். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் 3ஆவதாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ப்ராடக்ட் டீட்டெயிலோட பேஜ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டு வந்து ப்ராடக்டோட கோடு நம்ம செட் பண்ணிடணும். என்னென்ன ப்ராடக்ட்டுக்கோ நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ராடக்ட் கோடு போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நேமுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பில்லில் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி நேமு, கேட்டகிரி, என்ன கேட்டகிரிங்கிறத இது இந்த ஆக்டிவ் ப்ராடக்ட் எதுக்கு இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாஸ்டர் இதில் போய்ட்டு இது ஆக்டிவ் டிக்கில் இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட இது ஸ்டாப் பண்ணிட்டோம், நம்ம அது கொடுக்குறதே இல்லைன்னா அந்த டிக் எடுத்து விட்டிங்கன்னா பில் போடுறப்ப அந்த ப்ராடக்ட் காமிக்காது. அதுக்காக உள்ளது தான் ஆக்டிவ் ப்ராடக்ட்டுங்கிறது. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா ஈச்சா ஸ்ட்ரிப்பான்னு கேட்கும். ஸ்ட்ரிப்புனா ஸ்ட்ரிப்பு கொடுக்கணும், ஈச்னா ஈச். நம்ம எப்படி சேல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல. டேக்ஸு, இது ட்ரக்கு, இந்த இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு, மினிமம் ஸ்டாக்கு. இது வந்து நம்ம பர்ச்சேஸ் ரேட்டு, நம்மளுக்கு வந்த ரேட்டு. இது வந்து எம்ஆர்பி, அதில் போட்டிருப்பாங்களா அந்த எம்ஆர்பி. இது ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு, நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரேட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி எது வச்சுக்கணுமோ. அதுமாரி லொக்கேஷன், சப்ளையர் நேமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேக்கு, பின்னு எங்கே இருக்குங்கிறது டீட்டெயில் இதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இந்த ப்ராடக்டை எடிட் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இந்த ப்ராடக்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் வந்துடும். அப்படியே எடிட் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் டீட்டெயில் இருக்கும். டாக்டரோட நேம்லாம் நம்ம அதில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். யார் யார் நம்ம பார்க்குறவங்க, நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறவங்க டாக்டர் நேமு. அதுமாரி பார்த்திங்கன்னா பேஷண்ட் அண்ட் சப்ளையர் நேம்லாம் நம்ம அங்கேயே க்ரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும் சப்ளையர் நேம் எல்லாமே. ஸ்டாஃப் நேமும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ் பில் இருக்கும், இது பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்கும், அக்கௌண்ட் வச்சர் இருக்கும், ஸ்டாக்லெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து சேல்ஸ் பில்லுங்கிறது வந்து நார்மல் பில்லு நம்ம அடிப்போம்ல. இதில் பிரிண்ட் அவுட்டும் A4 எடுத்துக்கலாம், டாக்குமெண்டிக்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். ரெஃபர் பண்ணுறவங்க டாக்டர் நேமாக நம்ம இங்கே செலக்ட் பண்ணிடணும். பேஷண்ட் நேமு, அவங்களோட மொபைல் நம்பரு இந்த வந்துருச்சுங்களா உங்களுக்கு ப்ராடக்ட்டு. இல்லை ப்ராடக்ட் அடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பிரி ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா வந்துடும். எக்ஸ்பிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். இப்போ எக்ஸ்பிரி ப்ராடக்ட்னு இதை எடுக்கிறோன்னு வைங்களேன், டேப்லெட்டு, ஃபீஸுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபீஸுமே ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த வருது பாருங்கள், எக்ஸ்பெரியில் காமிக்கிறதுக்கெலாம் இந்த எக்ஸ்பெரி, இந்த 3-4 எக்ஸ்பெரி டேட்டில் நம்மள்கிட்ட இந்த ஸ்டாக்கு நம்மள்கிட்ட இருக்குது இந்த ப்ராடக்ட்னால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பில்லு அடிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் எல்லாமே சைடில் இருக்கும். டெலிட் பில்லு, ஹோல்சேல் ரேட்டு, சேல்ஸு சிங்கிள் லெஸ்ஸு, அப்புறம் சேல்ஸ் வியூவு, சேவ் ஒன்லி, லாஸ்ட் பில் வியூ, கிளியர் பில்லு, பேட்ச் நம்பர் சர்ச்சிங். பேட்ச் நம்பர் வச்சுமே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, பில்லு பிடிஎஃப்பு. அடுத்தது இதில் பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னா, நம்ம இதில் ப்ளஸ்ஸு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சிங்கன்னா இதில் வந்து 177 ரூபா வருது. இப்போ 100 ரூபா ஜிபே, இப்போ 100 ரூபா கேஷு கொடுத்துட்டு பாக்கி ஜிபே பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரிசீவ்டு பேங்க்னே எடுத்துக்கும் அது உங்களுக்கு.
இப்போ நம்ம இதிலே பழைய பில்லை வியூ பண்ணி பார்க்கணுன்னா எந்த நம்பரை பார்க்கணுமோ அந்த நம்பரை இரேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பரை போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். யார் டாக்டரை பார்த்தாங்க, என்ன டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது பாருங்க. இதில் வந்து கேஷு, கிரெடிட்டு, கார்டு மொத்தம் 3 இருக்கும். அடுத்தது என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பர்ச்சேஸ் என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். இதுதான் நம்மளுக்கு மெயின். இதில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பருன்னு இருக்குது பாருங்கள். இதை வச்சு நம்ம பழைய பில்லெல்லாம் எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இருக்குங்களா பழைய பில்லாம் இதேமாரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து எப்படி பில்லு பண்ணணுன்னா இன்வாய்ஸு நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பரு, சப்ளையர் யார், சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டோம், எந்த டேட்டுக்கு வந்துச்சு, 1ஆந்தேதினா 1ஆந்தேதி, கேஷாக வாங்கினோமா கிரெடிட்டாக வாங்கினோமா வந்துருச்சுங்களா. இங்கே வந்து என்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம ஃபேஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா ஈச் எவ்வளோ பீஸ், ஒரு 30 பீஸ் வந்துச்சுன்னா 30 பீஸு இந்த வருது பாருங்கள். இது என்ட்ரு தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பேஜ் ஒன்று பாப்பப் ஆகும். அந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு பேட்ச் நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, இதில் வந்து பேட்ச் நம்பரை அதில் கொடுத்துருப்பாங்க பில்லில், எக்ஸ்பைரி டேட்டு என்ன, எந்த இயர், இந்த மாதத்துலேருந்து எந்த இயரில் எக்ஸ்பைரி ஆகுதுங்கிறத எக்ஸ்பைரி டேட் போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடும். அடுத்து ஷார்ட்கட்டு பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே சைடில் இருக்கும். இங்கே இருக்குங்களா, டெலிட் ரெக்கார்டு, சேவ் இன்வாய்ஸு. சேவ் இன்வாய்ஸ்னால் F2 மட்டும் எழுதிங்கன்னா இன்வாய்ஸ் சேவ் ஆகிடும். 70ன்னு மாறிடுச்சுங்களா. இப்போ 69 நம்பர் எடுத்தோம்னா நம்ம அடித்த பில்லு வந்துருச்சுங்களா. ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ் பண்ணுறது F4 எழுதிங்கன்னா ஸ்க்ரீன் ரீஃப்ரெஷ் ஆகும். இது எல்லாமே ஷார்ட்கட் இங்கே இருக்கும். இங்கேருந்து டேரெக்டாக ப்ராடக்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்லாம் ஏற்றிக்கிறதுனா இங்கேயே ஏற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வவுச்சரு. அக்கௌண்ட் வவுச்சரில் இந்த எக்ஸ்பென்ஸு, இபி பில்லு இது எல்லாமே நம்ம இதில் ரெசிப்ட் போட்டுக்கலாம் ஹெட்டாக க்ரியேட் பண்ணி. அடுத்து ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டில் வந்து டேட் வைஸ் இருக்கும், பில்லிங் நம்பர் வைஸு, அப்புறம் டேட் வைஸு, அப்புறம் ப்ராடக்ட் வைஸு, டேக்ஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் பேஷண்ட் வைஸு பில்லிங் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரெகுலர்லாம் இருப்பாங்களே, ரெகுலராக டேப்லெட் மந்த்லி எடுக்கிறவங்க, அவங்கள வச்சு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட் இருக்கா, அதில் வந்து பில்லிங் ரிப்போர்ட் எந்த சிஸ்டத்துலேருந்து எடுக்கணும். இப்போ ஷேரிங்லாம் கொடுத்தோம்னா இதில் எஸ்ஸுங்கிறது சர்வரு, பாக்கி எல்லாம் கிளைண்ட்டு. டிக் பண்ணிட்டு இங்கே கேஷ் டெலிவரி ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா இந்த டேட்டில் டாக்டர் இவங்க தான் நம்மளுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க, சிஸ்டம் நம்பர் 1 பேருக்கு எவ்வளோது, நம்ம அமௌண்ட்டு கேஷ் எப்படி வாங்கினோம் டீட்டெயில்ங்கிறது இதில் வந்துடும். கேஷ் கார்டை பாதிக்கு பாதியாக வாங்கியிருக்கோங்கிறது இதில் வரும். இது வந்துட்டு பாருங்கள், கார்டில் வந்து 77 ரூபா பண்ணியிருக்காங்க, கேஷாக 100 ரூபா கொடுத்துருக்காங்கங்கிறது டீட்டெயில் இதில் வந்துடும். அடுத்தது ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா டேட் வைஸ் இருக்கும். டேட் வைஸில் பேஷண்ட் வைஸ் எடுத்துக்கலாம். அப்போது இது இருக்குது பாருங்கள், பேஷண்ட் வைஸ் அவங்க பேர், அவங்க என்ன மெட்டீரியல் என்ன டேப்லெட் வாங்கியிருக்காங்கங்கிறது இதில் வந்துடும். நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு தட்டி அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டை காணடிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம இதை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணி அவங்க பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இல்லைனா அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தாலே போதும், அதை சர்ச் பண்ணியே நம்ம எடுத்துடலாம். கான்டாக்ட் நம்பர் இப்போ உதாரணத்துக்கு எடுக்கிறோமாங்களா, இப்போ இங்கே ஒரு கஸ்டமரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், பண்ணுறேன். டெபிட்டாரு போட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் நான் தரேன். இந்த ஃபோன் நம்பரை அவங்க சொன்னாலே போதுமானது, இல்லை அவங்க நேம் தெரிஞ்சாலே நமக்கு போதும். இப்போ அவங்க பேரில் நான் ஒரு பில்லு போடுறேன்னு வைங்க, ரெஃபரன்ஸ் டாக்டரு திவாகர் டாக்டர் கொடுத்தாங்க.
அவங்க நேம் வந்து விஷ்ணுவா, விஷ்ணுன்னு இதை போட்டிருக்கோமா. நம்பரு ஒரே நிமிஷம். அவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு ஒரு டேப்லெட் நம்ம கொடுக்குறோம். அதே வந்து மந்த்லி அவங்க எடுக்கிறாங்கன்னா என்னென்ன டேப்லெட் தெரியாது, நான் போடுறேன் பொதுவாக. அவங்க நம்பரை மட்டும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டோன்னு வைங்க அவங்க பில்லை. இப்போது அவங்க மந்த்லி வாங்குவாங்கல்ல, அது என்னங்கிறது இதில் தெரிஞ்சிடும். இதுதான் வாங்குறாங்க மந்த்லி இதே நம்ம ரிட்டன் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. டேப்லெட் அவங்களோட ஃபோன் நம்பர் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா இது வந்துருச்சு பாருங்கள், அவங்க பேரில் போட்டது எல்லாமே வந்துருச்சுன்னா இதை நம்ம திருப்பி அவங்கள்ட்ட எடுத்து இதானா வாங்கியிருக்கீங்க போன தாட்டி, இந்த இதிலே வாங்கிக்கலாம் நீங்கள் திருப்பி சார், டேப்லெட் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு நம்ம இதிலே கொடுத்துடலாம். அதுவே நீங்கள் கஸ்டமர் பேஷண்ட்டையுமே நீங்கள் தெளிவாக சொல்லிடலாம். ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்கள்ட்ட, சார் இதுமாரி அடுத்த தாட்டி உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நம்ம டேப்லெட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்வாய்ஸ் ரிப்போர்ட் வரும். டேட் வைஸ் இருக்கும், ப்ராடக்ட் வைஸ் இருக்கும். டேட் வைஸ்னு பார்த்திங்கன்னா நார்மல் டேட்டு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் நம்ம கொடுத்தோம்னா அந்த டேட்டுக்குள்ளது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இதில் வரும். இதில் வந்து நார்மல் அமௌண்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நேம் வைஸ் இருக்கும். இதில் வந்து ப்ராடக்ட் நேம் வைஸ் இருக்கும், என்ன பில்லு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இதில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்மள்கிட்ட ப்ராடக்ட் குறையுதுன்னு வைங்களேன், அது எல்லாமே இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே மினிமம் ஸ்டாக் ஒன்று போட்டோம்ல, அதை மென்ஷன் பண்ணி இது வந்துடும். அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா டே புக் இருக்கும். டே புக்கில் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிறது இதில் வந்துடும். எந்த டாக்டரை பார்த்தாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, பில் நம்பரு எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டு. ஸ்டாக் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட எது வேணுமோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு இதில் ஆல் கம்பெனி, ஆல் கேட்டகிரி வியூ ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 காலம் இருக்குங்களா. இந்த 3 காலம் எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது, அவுட்டுங்கிறது வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுத்தது, க்ளோஸிங்கிறது வந்து நம்ம க்ளோஸ் ஆகி நம்மள்ட்ட இவ்வளோது இருக்குது ஸ்டாக்கு அப்படின்னு வந்துடும். அதுக்கான வேல்யூமே உங்களுக்கு இங்கே காமிச்சிடும் வந்துருக்குங்களா. இதெல்லாம் அதுக்கான வேல்யூ, அதுக்கான ரேட்டு, சேல்ஸ் ரேட்டு, இது பர்ச்சேஸ் ரேட்டு, இது சேல்ஸ் ரேட்டு, நம்ம இதை எப்படி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது ப்ராடக்ட்கான ஐடி இதில் வந்துடும். ஓகேங்களா. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரி ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இது அவ்வளோதான் சார். இந்த சாஃப்ட்வேர் இதுதான் நம்ம மெடிக்கல் சாஃப்ட்வேர். இதில் மெயினாக பார்த்துக்கிட்டோம்னா மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில், அப்புறம் வந்து டாக்டர் டீட்டெயில், அப்புறம் வந்து பேஷண்ட் டீட்டெயில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நம்ம என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அக்கௌண்ட் வவுச்சரு. இது ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டு, ப்ராடக்ட் ஆர்டர் லிஸ்ட்டு, ஸ்டாக் ரிப்போர்ட்டு, எக்ஸ்பைரி ரிப்போர்ட், இது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது.